நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. தந்தை மற்றும் அவரது 5 வயது மகன் 2 பேரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற அந்த கொடூரச் செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். நெல்லை அருகே வீரவநல்லூர் என்ற பகுதியில் தந்தை மற்றும் அவரது மகன் 2 பேரும் பைக்கில் வந்தவர்கள் மீது காரை வைத்து மோதி இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். வீரவநல்லூர் நெடுஞ்சாலை அருகே இந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்தான விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? நெல்லை மாவட்டம் மூலச்சி பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் தனது 2 மகன்கள், அதாவது 5 வயது மற்றும் 15 வயது 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்துல வீரவநல்லூர்ல இருந்து வல்லத்திரம்பிக்குளம் செல்லக்கூடிய சாலையில சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த ஒரு காரை வைத்து அவர்களை மர்ம கும்பல் இடித்திருக்கிறது. அப்போது கீழே விழுந்ததுல அந்த 5 வயது மகனும் அந்த 15 வயது மகனும் படுகாயமடைந்தார்கள். உடனடியாக காரிலிருந்து இறங்கிய மர்ம கும்பல் காளிமுத்துவை சரமாரியாக வெட்டிவிட்டு அவரது தலையை துண்டித்து அங்கிருந்து எடுத்து சென்றது. அந்த சம்பவத்துல கார் இடித்த சம்பவத்துல 5 வயது மகனான ஜெயராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தருவதற்குள் தலையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வீரவநல்லூர் நெடுஞ்சாலைக்கு மர்ம கும்பல் சென்று அங்கு ஒரு பையில் போயிட்டு சாலையில் வைத்துவிட்டு தப்பி சென்றது. இந்த சூழல்ல அந்த தலையை எடுத்து மீட்டு போலீசார் தற்போது அந்த 2 உடல்களையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 15 வயது மகனுக்கு படுகாயம் ஏற்பட்டு அறிவால் வெட்டு காயங்களோடு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை வீரவநல்லூர் போலீசார் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே ஒரு கொலை சம்பவத்திற்கு பழியாக நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதோடு சிசிடிவி கேமரா காட்சிகள் உள்ளிட்டவைகளை தேடுதல் வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். குற்றவாளிகளையும் தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள். சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்து தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்ற சம்பவத்தால் பகுதி ஒரு பரபரப்பான சூழலுக்கு உள்ளாயிருக்கிறது. தொடர்ந்து போலீசாரும் அதிக அளவில் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.